ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, அன்ஷிதாவோட ஃபேமிலி உள்ளே என்ட்ரு ஆனாங்க. அவங்களுக்கு வந்து அழகான ஒரு சாங் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் சாங் தான் போட்டாங்க. அது பாடும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க செம்மையாக. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பவித்ராவோட வீட்டிலேருந்து வரும்போதுமே அது அவங்க அன்ஷிதாக்குன்னு நினச்சிக்குவாங்க. அப்புறம் பார்த்தா பவித்ரா அவங்க ஃபேமிலி வருவாங்க. ஸோ இப்போ இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் சாங்க்கு கேமரா ஃபுல்லாக அன்ஷிதாவை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அப்போயே தெரிஞ்சது அவங்க வீட்டிலேருந்து வர போகிறாங்கன்னு. அவங்க அம்மா குலாமி அப்படின்வாங்க. அப்புறம் வந்து அன்சுரு அவங்க அண்ணன் நினைக்கிறேன். ஸோ அவங்க பேர். ஸோ வந்து அவங்க 2 பேர் தான் வருவாங்க. அவங்களோட எமோஷனல் மூமெண்ட்ஸும் நல்லாயிருக்கும். போலனே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே வந்து உட்காந்து என்ன பேசுவாங்க, பர்சனலாக சொல்லுவாங்கன்னா அவங்க அண்ணன் சொல்லுவார், நீ வந்து நல்லா கேம் ஆடுற, எல்லாம் செய்கிற, பட் ஆனால் நீ உன்னோட பாசத்தையும் குறைச்சிக்கோ, உன்னோட எமோஷ்னலும் நிறைய இருக்குது, அதே சமயத்தில் உன்னோட கோவமும் நிறைய இருக்குது, இது 2 தான் உன்னோட ப்ளஸ் மைனஸ், இதை பண்ண அப்படின்னா சிரிச்சிட்டே சொல்லுவாங்க. அதை தானே அவங்களால பண்ணவே முடியல. ஸோ அந்த வன்மை எக்ஸ்ட்ரீம் போகும்போது அது கோவம் எக்ஸ்ட்ரீம் போகும்போது வன்மமாக ஆகிடுது. அந்த பாசம் எக்ஸ்ட்ரீம் எமோஷனல் அப்படின்னும்போது தீபக் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட க்ளோஸ் ஆகிடும்போது ஜெஃப்ரி தீபக் அப்படின்னு வரும்போது அது அவங்க கேமை பாதிக்குது. அப்படின்னும்போது அந்த 2 எக்ஸ்ட்ரீம் மைனஸையும் கரெக்டாக அவங்க வந்து டு த பாயிண்ட் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் லிவிங் ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு யார் கூட முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா வந்து இல்லை யார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வரும். பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க அவங்க தம்பி தான் சொல்லுவாங்க. அருண் தீபக் அவங்கள பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஆக்சுவலி அவங்க அவங்க அண்ணன் நல்லா பேசுவாருங்க. அவங்க அண்ணன் ஒருத்தர் கேம் பற்றி நல்லா டீட்டெயிலாக சொல்லுவார். இதில் எல்லாரோட கேம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னும்போது முத்துவோட கேம் வேறு லெவலில் இருக்குது. அவர் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஸ்பீச் அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அதுவும் முத்துவும் மஞ்சரியும் கொடுக்குறது அந்த ஸ்பீச் வந்து இவங்க வந்து மலையாளி இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு புரியலனாலும் பாதி நேரம் எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு புரியாது. பட் ஆனால் நல்லாயிருக்கும் அவங்களோட ஸ்பீச்சு. அவங்க கூட நின்று பேச முடியுமான்ற அளவுக்கு தான் அவங்க 2 பேர் ஸ்பீச்சும் இருக்கும் அப்படின்னு முத்து மஞ்சரிக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பாரு. அப்புறம் மஞ்சரியோட கேம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. அப்புறம் சௌந்தர்யாவோட கேமும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். முத்து மஞ்சரி தமிழ் பற்றி பாராட்டிடுவார். அதுக்கப்புறம் முத்து வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுவார்னா, தலைவா நீங்கள் கேமர் அப்படின்னு சொல்லிடுவார். தி கேமர் அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா அவர் தானே டைட்டில் வின்னர். பேசியே நிஜமாக அருண் சொன்ன மாதிரி பேசியே தான் வந்து டைட்டில் வின்னர் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். டஃப்பு கொடுத்தாரான்னு கேட்டால் அவருக்கு யாரும் டஃப்பு கொடுக்கலன்றதுனால அவர் டைட்டில் வின்னர் ஆகிடுவார் அப்படிங்கிறதானே தவிர பெருசாக அவர் யாருக்கும் டஃப்பு கொடுக்கல அப்படிங்கிறது தான் இருக்கும். ஏன்னா பேச்சு வச்சு தான் அவர் வின் பண்ணார் அப்படின்னு சொல்லுவேன். பெருசாக ஜாக்லின் அளவுக்கும் மஞ்சரி அளவுக்கு கூட அந்த வீட்டில் அவர் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் அந்த ஒரு ஸ்டெப்பனும் பண்ணல. மிஞ்சி போனால் 2 நாட்டு பிக் பாஸ் கிட்டேயே திட்டு வாங்கியிருப்பார். அந்த கில்லர் காயின் டாஸ்கில், அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில், அதுக்கப்புறம் அந்த வந்து அது என்னது அந்த கேப்டன்சி டாஸ்கில் அப்படின்னும் போது இவராக வாலண்டியராக ஒன்று செஞ்சு அதுக்கு வந்து பிக் பாஸ் திட்டுற மாதிரி ஒன்று பண்ணி அங்கே ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி அங்கே வந்து முத்து வாய்ஸ் டீமில் இருக்கும்போதும் வாய்ஸ் டீமோட முத்து வாயாக இருந்தார். வாய்ஸ் டீமோட வாயாக முத்து இருந்தார். இண்டிவிஜுவல் கேமுன்னு வரும்போது அவர் பெருசாக ஆடாமல் 2-3 வாரம் சட்டில் ஆகிட்டார். பட் ஆனால் அதையுமே வந்து ஓட்டு போட்டு ஜனங்க முன்னாடி கொண்டு வந்துட்டு இப்போ எதையாவது ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக அந்த கேப்டன்சி டாஸ்கில் சொதப்பி பவித்ரா விட்டு கொடுக்குற மாதிரி அது ஒன்று கேம் ஆடி, ஃபேக்ட்ரி டாஸ்கில் அந்த சைக்கிளை ஓட்டலன்னு அது ஒன்று பண்ணி அதுக்கு மன்னிப்பு கேட்டு அப்படிலாம் ஒரு சீனை க்ரியேட் பண்ணி சரி பேசுறது மட்டும் இல்லை இதையும் நான் செய்வேன் இந்த ஸ்ட்ராட்டஜியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் பண்ணாரே தவிர பெருசாக கேமில் ஸ்டபன் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து நின்னாரான்னு கேட்டால் அப்படி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா யாரையுமே அவர் பகைச்சிக்கவே இல்லை, யாரையுமே ஹர்ட் பண்ணல. அப்படிங்கிறத விட யாரையும் பகைச்சிக்கிட்டு அந்த வீட்டில் வந்து கேம் ஆடல அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சைட் அண்ட் சிக் கேமாக இல்லை சேஃப் கேமாவது ஆடிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பளிச்சுன்னு நீங்கள் யாருக்கிட்டேயுமே முன்னாடி போய் எதுவுமே பண்ணலை, செய்யலை. ஓரளவுக்கு ஒரு டைட்டில் வின்னர் வந்து சேஃப் கேம் ஆடுறது தகுதியான்னு கேட்டால் என்ன கேட்டால் அது அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ அவரோடது அந்த சேஃப் கேம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் கேமர் அப்படிங்கிற பட்சத்தில். அதுக்கப்புறம் வந்து அருண் பற்றி சொல்வார். அருணோட கேமும் ஆக்சுவலி இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்ச அவரோட அன்ஷிதாவோட பிரதர் சொல்லும்போது பிடிச்சது யாருன்னாக்கா முத்துக்கு ஆப்போசிட்டாக அருணை சொல்லுவார். அருண் பிடிக்கும். அருண் வந்து ஸ்டார்டிங்கில் அம்பி மாதிரி இருந்தார். இப்போ அன்னியனை மாதிரி அவர் ஆடின கேம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அன்ஷிதாக்கெலாம் ஒரே ஹாப்பி தான். ஏன்னா அன்ஷிதா அருண் இவங்கெல்லாம் ஒரே டீம் தானே. ஸோ அதனால் அது அப்படி தான் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சரி பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி பேசவே முடியாது. அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு கவுண்டர் கொடுக்கணுன்னா சொல்லவே முடியாது. அப்படிங்கிறாங்கல்ல நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி அன்ஷிதாவோட அம்மாவை விட அன்ஷிதாவோட பிரதரோட ஸ்பீச் நல்லா இருந்தது, ஜென்யூனாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் முத்துக்கு ஆப்போசிட்டாக அருணை தூக்கி வச்சு பேசினதும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி போல் ஃபேமிலி ஸ்ட்ராட்டஜியை அந்த பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு இடத்துல இதில் பொண்ணை விட்டு கொடுக்காம பேசினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் ஆப்வியஸாக நடக்கும். சௌந்தர்யா விஷயத்தில் தான் இது வந்து வேறு மாதிரி நடந்தது. அதுதான்
ஆச்சரியமே தவிர இது வந்து ஆச்சரியம் இல்லை, இது சாதாரணம் எப்பயும் நடக்கிறது தான். பொண்ணுக்கிட்ட தப்பே இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது ஒரு அம்மாக்கான நியாயம், இல்லை அந்த ஃபேமிலிக்கான நியாயம். ஆனால் ஒரு பப்ளிக் ஷோன்னு வந்தப்புறம் உங்கள் பொண்ணு உங்களுக்கு மட்டும்தான் பொண்ணே தவிர உங்கள் பொண்ணு சேர்ந்து நீங்கள் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாமே தவிர ஊரில் இருக்கவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஊரில் இருக்கவங்களும் ஒத்து போகணும், ஊரில் இருக்கவங்களும் அதுக்கு சரி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல அவங்க அண்ணா சொன்னது வந்து மஞ்சரின்னு நினைக்கிறேன், மஞ்சரி கிட்ட சொல்லும்போது அதாவது ஒரு இடத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த செங்கல் டாஸ்க்லாம் அவ்வளோ சண்டை போட்டுட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஊட்டி விடுறாங்க செய்கிறாங்க, எப்படி பாசமாக டக்குன்னு மாற முடியுது அப்படின்னா, அப்போ வந்து அவங்க அண்ணா சொல்லுவாங்க, இல்லை அன்ஷிதா எப்பயுமே அப்படி தான், அது நீங்கள் நடிப்பு இல்லை கேமுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லாதீங்க, எப்பயுமே அன்ஷிதா அப்படி தான், அவங்க வந்து கோவத்தையும் காட்டுவாங்க டக்குன்னு மாறிட்டு பாசமும் காட்டுவாங்க அப்படின்னா, அந்த பாசம் எல்லார்கிட்டேயும் இருக்கா இல்லை அந்த கோவம் எல்லார்கிட்டேயும் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் அங்கே விஷயமே. அந்த பார்ஷியாலிட்டி தான் அங்கே பிரச்சனையே. அதே கோவத்தை அவங்க எல்லார்கிட்டையும் ஈக்குவலாக காட்டுறாங்களா? அதே தீபக் அண்ணா கிட்ட காட்டுறாங்களா? ஜெஃப்ரி கிட்ட காட்டுறாங்களா? இல்லைனா வந்து அவங்களுக்கு பிடிச்ச தர்ஷிகா கிட்ட காட்டியிருப்பாங்களா? அப்படின்னு வந்தால் அருண் கிட்ட காட்டியிருப்பாங்களா? விஷால் கிட்ட காட்டியிருப்பாங்களான்னா இல்லை. பாசத்தை மட்டும் அவங்கக்கிட்ட காட்டிட்டு கோவத்தை மட்டும் பிடிக்காதவங்க கிட்ட காட்டினா அது எப்படி ஈக்குவல் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பாசமும் காட்டுறாங்க, அதே சமயத்தில் டக்குன்னு மாறிடுவாங்க, கோவமும் படுவாங்க. அது அவங்க தான், அவங்களா தான் இருக்காங்க, அவங்க நடிக்கலாம் இல்லை, இல்லை அவங்க வந்து கேமுக்காக பண்ணுறாங்கலாம் சொல்லாதீங்க, அது அப்படி இல்லை அப்படின்னு அவங்க அண்ணன் சொன்னது அவங்க பொண்ணு அவங்க நியாயப்படுத்தின மாதிரி இருந்ததே தவிர அந்த நியாயம் எல்லா இடத்துலையும் செல்லுபடி ஆகுமானா அது வீட்டில் மட்டும்தான் செல்லுபடியாகும், ஊர்லேயும் செல்லுபடி ஆகணும்னு நினச்சா அது வந்து அவங்களோட ஒப்பீனியனாக இருக்கும், அவங்களோட ஒப்பீனியனை மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றவங்களோட ஒப்பீனியனோட ஒத்து போகாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த இடத்துல அவங்க பொண்ணு அவங்க விட்டு கொடுத்தாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து அன்ஷிதா இந்த வாரம் எப்படி இருந்தாலும் வெளில அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், எலிமினேஷன் மோஸ்ட்லி அவங்களா தான் இருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் ஆல்ரெடி அவங்க நிறைய கேஸ் வாங்கி வச்சுருக்காங்க இந்த வாரம், ஃபுல் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அன்ஷிதாவோட வன்மம் தான் இருக்குது அப்படின்னும் போது நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த சீசன்லேயே ஆகட்டும் இல்லை போன சீசன்லேயே ஆகட்டும், போன சீசன் தெரியல எனக்கு பெருசாக சொல்ல தெரியல, ஆனால் இந்த சீசனில் யாரையுமே நெகட்டிவ் ஷேடோடு வெளில அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுல சேனல் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதை நான் சாச்சனால் ஆரம்பித்து ஆனந்தியில் ஆரம்பித்து சத்யாவும் சரி, என்ன சொல்கிறது, ரஞ்சித் சாரும் சரி, அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் ஷேடை வச்சு ஏதோ ஒரு வகையில் அவங்கள வெளில அனுப்புகிறாங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் அன்ஷிதாவும் வந்து அவங்களும் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த வகையில் தான் அவங்களே இந்த வாரம் வெளில அனுப்ப போகிறாங்க அப்படின்னு தோணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி நெகட்டிவ் ஷேடில் தான் இருக்காங்க, ஆனால் அப்போ எப்படி அவங்கள பாசிட்டிவ் ஷேடில் வெளில அனுப்புறதுன்னு யோசிச்சு சேனல் வந்து புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணது என்னென்னா, இவ்வளோ பேரண்ட்ஸ் உள்ளே வந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து வீட்டில் இருக்க ஸ்வீட்ஸை கொடுத்தாங்க, வீட்டில் இருக்க ஃபுட்டை ஷேர் பண்ணாங்க, என் காஃபி பவுடர்லாம் கூட இந்த வீக் நிறைய வந்துச்சுன்னு கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்க பட்சத்தில் வீட்டுக்கு வந்த ஒருத்தங்களை சமைக்க சொன்னது இதுதான் பிக் பாஸில் ஃபஸ்ட் டைம்னு நான் நினைக்கிறேன். அவங்களா வீட்டுக்குள்ளே பேசி வச்சுக்கு சமைக்கிறது வேறு, ஆனால் பிக் பாஸ் அது ஒரு டாஸ்க்காகவே கொடுக்கறது வேறு. போன சீசன்லலாம் கூட அர்ச்சனாவோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க பூர்ணிமாவோட அவங்கெல்லாம் வரும்போதெல்லாம் சமைச்சாங்க தான், பட் ஆனால் அது அவங்களுக்குள்ளே அவங்களே பேசி சமைச்சிக்கிட்டது. ஆனால் இந்த சீசனில் அன்ஷிதாவோட அம்மாவை ஸ்பெசிஃபிக்காக சம்மந்தி செய்ய சொல்லி பிக் பாஸே ஒரு டாஸ்க்காக கொடுத்தது இந்த சீசனில் தான் பார்க்க முடிஞ்சது. இது அன்ஷிதாவை பாசிட்டிவாக காட்டணுங்கிறதுக்காக சேனல் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டாஸ்க்காகவே கொடுத்துட்டு வந்து இவ்வளோ நாள் அன்ஷிதா தான் சம்மந்தி செஞ்சு சாப்பிட்ருக்கோம், அன்ஷிதாவோட அம்மா வந்து சம்மந்தி செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணும், ஊட்டி விடணும்னு சொன்னதெல்லாம் வந்து சேனலோட பக்கா பிளான் அப்படிங்கிறது தான். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அந்த சம்மந்தி செஞ்சு எல்லாருக்கும் வாயில் ஊட்டி விட்றது, பாசமாக ஊட்டி விட்றது அப்படின்னும் போது அன்ஷிதாக்கு ஒரு ஹைப் கொடுத்து வெளில அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது அந்த நெகட்டிவ் ஷேடை மூடிட்டு அவங்களுக்கான பாசிட்டிவ் ஷேடை வெளில அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக நம்மளுக்கு புரியுது. எனக்கு இது இப்படி தான் புரிஞ்சுது, உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதுன்னு பாருங்கள். இதுவுமே அன்ஷிதாவும் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து இந்த வீட்டில் வந்து சம்மந்தி செஞ்சாங்க, ஏற்கனவே சம்மந்தி பஞ்சாயத்தில் ஆரம்பித்து எப்போ பாரு சம்மந்தி சம்மந்தி சம்மந்தின்னு அந்த வீட்டில் எல்லாருமே அந்த சம்மந்திங்கிற வார்த்தையை கேட்டாலே அப்பாடா போதுமடா சாமி அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க. இப்போது உள்ளே வந்து அவங்க அம்மாவே வச்சு அதே சம்மந்தியை பிக் பாஸ் செய்ய சொல்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. நம்மளுக்கு அந்த சம்மந்திங்கிற வேர்டை மறக்கவே முடியாதுடா அப்படிங்கிற லெவலில் தான் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. ஸோ எல்லாருக்கும் ஊட்டி விட்டு அன்ஷிதாவுமே வந்து எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க, எங்கள் அம்மா ஊட்டி விட்டுலாம் அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ இது வந்து பிக் பாஸோட ஒரு என்ன சொல்லலாம், இதுக்கு மேலே பிக் பாஸ் ஷோவில் மேபி இதுக்கப்புறம் இனிமேல் வர எல்லா ஷோஸ்லையுமே பிக் பாஸ் இது தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரையும் நெகட்டிவ் ஷேடோட வெளில அனுப்பக்கூடாதுன்றது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறது நானுமே அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 7 சீசன்லேயுமே ஜென்ஸுக்கான நெகட்டிவ் சைடு ஏதோ ஒன்று வெளில இருந்தால் கூட அவங்க வெளில போனோன்னே அது ஏதோ ஒரு வகையில் வெளில தெரியாமல் போயிடுது. ஆனால் லேடிஸ்க்கு ஒன்ஸ் அது அன்ஷிதாவாகட்டும், போன சீசன் மாயாவாகட்டும், இல்லைனா வந்து யாராக இருக்கட்டும், இப்போ சாச்சனா கூட நம்மளாம் அதுக்கு தான் பயந்துட்டு இருந்தோம். அவங்க அந்த பொண்ணு பெரிய நெகட்டிவ் ஷேடோட வெளில போனால் எப்படி சொசைட்டியை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு.
அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்க எபிசோட்லேயே அந்த பொண்ணை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து ஆனந்தியுமே வந்து விஷ பாட்டில் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்கள ஒரு நல்ல விதமாக காமிச்சு வெளில அனுப்பிச்சாங்க. ஸோ அது அந்த மாதிரி வந்து இதுக்கு மேலே பிக் பாஸ்லேருந்து வெளில போகிறவங்க முக்கியமாக லேடிஸ் வந்து எந்த நெகட்டிவ் ஷேடோடவும் வெளில போகக்கூடாது. அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் நோட் எப்போ வருதோ இல்லை அவங்களுக்கு பாசிட்டிவாக ஏதோ ஒரு ஆங்கிளில் காமிச்சு வெளில அனுப்பணுன்றதுல பிக் பாஸ் ஷோ வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்காங்க. இல்லை அதை வந்து இந்த சீசன்லேருந்து கான்ஷியஸாக பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. ஸோ அன்ஷிதாவோட அவங்க ஃபேமிலி விசிட்டும் நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ கைஸ்.